Jesus, I surrender, surrender, surrender to your will, to be the hope revealed. சிங்கப்பூர், மலேசியா மற்றும் தாய்லாந்து மாகாணத்தில் உள்ள அன்பான நண்பர்களே மற்றும் சேனையினர்களே, என்ன ஒரு பயணமாக இருந்தது. கடந்த 6 வாரங்களாக நாம் ஜெபித்தோம், பிரதிபலித்தோம் மற்றும் தியாகத்துடன் இணைந்தோம். இன்றைக்கு நாம் இந்த புனிதமான தருணத்தில் தன்னை ஒன்றுதல் முறையீட்டின் 2025 கூடுகை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் ஆய்வு பொருளான நம்பிக்கை வெளிப்பட்டது இப்படியாக நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. இந்த நம்பிக்கை ஒரு உணர்ச்சி மட்டுமல்ல, இதை நாம் சுமந்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்கும் வெளிச்சமாயிருக்கிறது. ஜோர்ஜியா வீதியிலிருந்து தன்சேனியா வீடு வரை மற்றும் ஐரோப்பிய அகதிகளின் மையங்கள் வரை மற்றும் ஈப்போ வகுப்பு அறைகளில் நீங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீர்கள். இன்றைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் கொடுப்பது மட்டுமல்ல, ஆனால் நம்பிக்கையை மறுபடியும் ஒரு முறை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய காணிக்கை எவ்வளவாய் இருக்கலாம். ஆண்டவருடைய கைகளில் அது பெரிதாய் பெருகும். நீங்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கலாம், அதற்காய் நன்றி. அல்லது இன்னும் யோசித்து இருக்கலாம். இதுதான் உங்கள் தருணம். ரோமர் 15:13 பவுல் சொன்னது போல, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஒன்றிணைந்து நம்முடைய உள்ளம் மற்றும் கைகள் திறக்கப்படட்டும். பணத்தை மட்டும் நாம் கொடுக்கவில்லை, சேர்த்து அன்பு, விசுவாசம் மற்றும் இரக்கத்தை கொடுக்கிறோம். இன்றைக்கு நாம் சேகரித்த பரிசுகள் நம்பிக்கையினால் பெருகுவது, அருகே மற்றும் தூரமாக உள்ளவர்களின் வாழ்க்கையை மாற்றுவதாக. உங்களுடைய தியாகத்திற்காய் நன்றி, உங்களுடைய விசுவாசத்திற்காய் நன்றி. மற்றும் நாம் ஒன்றாய் இணைந்து கொடுக்கும்போது ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.